முயற்சி பண்ணதுக்கு பிறகு தான் நான் வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த முயற்சி, பயிற்சி, அப்புறம் இந்த அதிர்ஷ்டம், இது மாதிரி விஷயங்கள் பேசும்போது எங்கேயோ ஒரு இடத்துல குழப்பமா இருக்கு. என்னன்னு கேளுங்களேன். இப்போ நம்மளுடைய சகோதரி ஸ்வேதா பேசும்பொழுது இந்த எல்லாமே அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பாருங்க, இந்த சாப்பாடு ஐட்டம் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவர் சொன்னார், நியூட்டன் வந்து இது பார்த்தாரு, ஆப்பிள் பார்த்தாரு, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. தலைப்பை ஒழுங்காக படிக்காமல் வந்துட்டாங்க என்னுடைய சகோதரி நினைக்கும் போது வருத்தமாக இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பது முயற்சியா அதிர்ஷ்டமான்ட்டு. சாப்பிட்றதுக்கு முக்கியமானது முயற்சியா அதிர்ஷ்டமா பற்றி பேசலை. குழுக்கு, அப்புறமா இந்த குறுக்கெழுத்து போட்டிகள், இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவதல்ல. அது வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு எது முக்கியம், எது உறுதுணையாக செயல்படுகிறது, அதுதான் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயமே தவிர ஒரு சாதாரணமான அதிர்ஷ்டத்தில் வருகிற போது எங்க ஒரு குறுக்கெழுத்து போட்டியில எழுதி போட்டு 10,000 பேர் கலந்துக்கிற ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தினால் ஒரு வாழ்க்கை உயர்ந்து விடும் எப்படி உங்களால சொல்ல முடியும்? அதே மாதிரி ஆரம்பிச்சாங்க, தமிழ் தேர்வுடைய விழாக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க அதிர்ஷ்டத்தோட வந்தீங்களா? நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? சென்ற வாரத்துல கடந்த நிகழ்ச்சியில வரும்போது நீங்க நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்றப்ப மேக்சிமம் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்களா? சொல்லியே தவிர மேக்சிமம் நான் அதிர்ஷ்டம் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? சொல்லவே மாட்டீங்க. அப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பாக்குறேன்னா, நம்மளுடைய சகோதரி கொஞ்சம் அந்த தலைப்பை மறுபடியும் மறுபரிசீலனை பண்ண. ஐயா ரமணி, ரிப்பீட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முயற்சிக்கும் பயிற்சிக்கும் என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் பல பேருக்கு. அது பெரிய குழப்பமா இருக்கு எனக்கு. இந்த முயற்சி முயற்சி முயற்சின்னா அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய அணியினுடைய சகோதரி நர்கிஸ் சொன்னதை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். முயற்சி திருமணையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இதெல்லாம் பெரியவங்க சொன்னது, மறுபடியும் காலம் தோன்றிய காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். அதே மாதிரி நியூட்டன் சொன்ன விஷயத்தை பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஆப்பிள் விழும்போது நியூட்டனுக்கு அது வந்து விதியை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னாங்க. ஆனால் நம்மளுடைய சகோதரி சொல்றாங்க, அது ஒரு அதிர்ஷ்டம், தலையில விழுந்துட்டா உடஞ்சி போயிருக்கும் மண்டை, அவருக்கு அதிர்ஷ்டம் ஆப்பிள் கிடைச்சு சாப்பிட்டாரு அப்படின்னாங்க. அதுவல்ல, அந்த நியூட்டனே சொல்றாரு தன்னுடைய 3வது விதியில் ஒவ்வொரு விதிக்கும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அதனுடைய கூடுதல் பலத்துடன் அப்படியே கிடைக்கும் சொல்றாரு. There is equal and opposite reaction அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. சோ ஒவ்வொரு விதிக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு அப்படிங்கறத. இந்த எதிர்வினை என்ன சொல்ல வரேன்னா, அதான் கொஞ்சம் கவனமா கேட்கணும் நீங்க. இப்ப இந்த பொதுவா ரமணன் பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு கவுண்டர் கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம மேட்ருக்கு வருவோம். ரமணன் வந்து காட்டுல மழை பெய்ஞ்சது, அதனால அவர் அதிர்ஷ்டத்தினுடைய மழையில் நனைந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பாலச்சந்திரன் தான் சொல்லிட்டு இருக்காரு. ரமணன் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்க. அப்ப அவருடைய அதிர்ஷ்டம் பிடிக்கப்பட்டுச்சா, அவருடைய முயற்சி எல்லாம் போயிடுச்சு. ஆனா அவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசு அதிகாரியாக இருந்து முயற்சியாக எல்லா பிரஸ் வந்தாலும் நின்று பேசக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்பினார்ன்றது வேற விஷயம். அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் அந்த வானிலை அறிக்கை கொடுப்பதற்காக ரமணன் முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு பிரசையும் வாங்க, எவ்வளவு நேரம் பரவாயில்ல, சாப்பிட்ற நேரத்தோட கற்பனை பேசுறேன். அந்த முயற்சி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அவர் வானிலை அறிக்கை சொல்லியிருக்க மாட்டார். ரமணன் என்று தமிழக மக்கள் குழந்தைகளுடைய மனங்களை தெய்வமா வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார். அதான் செய்யுங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இந்த முயற்சி பயிற்சிக்கு ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க. இப்ப நீ வந்து காலையில எக்ஸசைஸ் பண்றதுக்காக போறீங்க, ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்கு போறீங்க. ஐயா நீங்க காலையில் நடப்பீங்களா? தாராளமா பாட்டி நடப்பீங்க, சூப்பரா. மேடம் நீங்க மேடம்? ஸ்வேதா நீங்க நடக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. இப்ப என்னன்னா, நான் வந்து முயற்சி செய்கிறேன் அப்படிங்கறத எங்க சொல்லுவீங்க? நீங்க காலையில உடற்பயிற்சி செய்யுங்க, உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, இத்தனை நாட்கள் பண்ணால் இந்த அளவுக்கு உங்கள் உடம்பில் இருந்து கலோரிகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஐ வில் ட்ரை சார், நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்லிக்க. சரியா? நான் அதிர்ஷ்டம் செய்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. அது பயிற்சி. தினம்தோறும்